லாஸ்ட் வீடியோவில் கீழே ஒரு கோழி இருந்துச்சு. வாயை திறந்து க்ளோஸ் பண்ணிட்டு கொரிஸ் அஃபெக்ட் ஆகி அந்த கோழியை காப்பாற்ற முடியல. இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே கூண்லேயே தான் உட்காந்துனேன். இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாயை திறந்து மூடி ஒரு மாதிரி சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் கண் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வீங்கி இருந்துச்சு. திரும்பவும் அவருக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி கண் வீங்கிருக்கு, வாயை திறந்து க்ளோஸ் பண்ணது சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு. அவர் சொன்னார், இது வந்து கொரிஸா, முன்னாடியே இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லி. அப்புறம் அவர் சொன்ன இன்ஜெக்ஷனை வந்து வாங்கி போட்டிருக்கேன். காலில் தான் போட்டேன். நல்லா கால் வீங்கி முட்டி போட்டு நடக்குது. மீதி கோழிங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணால் அந்த மாதிரி எந்த கோழிகளுக்கும் இல்லை. இந்த வான்கோழிக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த வான்கோழிக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுடலாம். வேறு எந்த கோழிக்கு எல்லா கோழியோட மூக்கும் நான் வந்து நல்லா விட்டு பார்த்தேன். எதுவும் சளி மாதிரி எதுவும் தெரியல. பட் ஆனால் இந்த கோழிக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த மெடிசன் தான் இந்த டானிக் சொல்லியிருக்காரு. மீதி கோழிங்களுக்கெலாம் இந்த என்ஃப்ரோசின் ஆக்சின் சொல்லிட்டு இந்த டானிக் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் தான் என்ஃப்ரோசின் 10% சொல்லியிருக்காரு. இந்த இன்ஜெக்ஷன் தான் போட்டிருக்கேன். தொடையில் போடணும், இல்லைன்னா செஸ்ட்டில் போடணுன்னது. ஸோ அதனால் நான் தொடையில் தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி தொடையில், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லெஃப்ட் தொடை, நாளைக்கு வந்து ரைட் தொடை, அந்த மாதிரி மாறி மாறி போடணும். 3 நாள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நீடில் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டேன். இதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி தண்ணி நிற்கிது. இந்த சைடு டிச்சு தண்ணி, இந்த பக்கம் வயல் தண்ணி, அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் தண்ணின்னா குட்டை தண்ணி, மழை பெஞ்சு இந்த மாதிரி சுற்றி தண்ணி நிற்கிது. மண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக தான் இருக்குது. ஸோ சளி அஃபெக்ட் ஆகிறதுக்கான எல்லா 10 பொருட்டுமே நம்மக்கிட்ட கச்சிதமாக இருக்குது. மஞ்சி வந்து கீழே எல்லாம் கோழிங்க கரைச்சி விட்டுருச்சு. ஸோ நல்லா புதுசாக மஞ்சி போட்டு இனிமேல் நான் திறந்து விடுறதா இல்லை, கூண்டிலே தான் வச்சுருக்க போகிறேன். இதுக்கு ஒரு வேலி போட்டு இந்த தண்ணிலாம் ஊறித வரைக்கும் மேலேயே தான் இருக்குங்க. குண்டு பல்ப் போட்டால் கொஞ்சம் ஹீட்டுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூங்க.